Hi everyone, என் பேர் அகில். நான் வந்து மதுரை மெடிக்கல் காலேஜில் MBBS ஃபஸ்ட் இயர் படிக்கிறேன். அண்ட் வெல்கம் பேக் டு நீட் ப்ரிப்பரேஷன் தமிழ். அண்ட் என்னோட கமெண்ட் செக்ஷனில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் என்ன கேட்டிருந்தீங்கன்னா, ப்ரோ எப்போ ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி கண்டினியூ பண்ண போகிறீங்க ப்ரோ, ப்ளீஸ் இந்த ஹைப்பர் கான்ஜுகேஷனும் மீசோமெரிக் எஃபெக்ட்டும் போடுங்க அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. ஸோ இந்த வீடியோவில் வந்து நம்ம ஹைப்பர் கான்ஜுகேஷனை வந்து 0 லெவலிருந்து ஹீரோ லெவல் வரைக்கும் கொண்டு போக போகிறோம். அடுத்தடுத்த வீடியோஸில் வந்து நம்ம மீசோமெரிக் எஃபெக்ட், எலக்ட்ரோமெரிக் எஃபெக்ட் அப்படின்னு எல்லா எஃபெக்ட்டையும் கவர் பண்ணிடுவோம். ஓகேயா? ஸோ கவலையப்படாதீங்க. ஓகே, ஸோ ஹைப்பர் கான்ஜுகேஷன்லேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ண அந்த டாப்பிக்கை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி, ஹைப்பர் கான்ஜுகேஷன்லேருந்து நீட் எக்ஸாமில் எந்த மாதிரி கொஸ்டின்ஸ் வரும், எந்த மாதிரி கொஸ்டின்ஸ் வர வாய்ப்பு இருக்குது அப்படின்றத நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு நிறைய கொஸ்டின் வந்திருக்கு ஹைப்பர் கான்ஜுகேஷனில் நீட்டில். ஓகேயா? ஸோ என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஏ பி சி டி அப்படின்னு 4 ஆப்ஷன் இருக்கும்ல. ஸோ 4 ஆப்ஷன்லேயும் ஒரு அல்கீன் கொடுத்துருவாங்க. ஓகே, அல்கீன்னா என்னன்னு தெரியும்ல, இந்த டபுள் பாண்ட் இருக்கிறது, டபுள் பாண்டு அல்கீன். ஸோ 4 அல்கீன் கொடுத்துருவாங்க. அந்த 4 அல்கீன்லேருந்து இருக்கிறதுலே ஸ்டேபிளான அல்கீன் எது அப்படின்னு கேட்பாங்க. அது எப்படி கம்பேர் பண்ணுவீங்க ஸ்டெபிலிட்டியை? அதுதான் ஹைப்பர் கான்ஜுகேஷன் எஃபெக்டோடைய பவர். ஓகேயா? ஸோ எது இருக்கிறதுலே ஸ்டேபிள் அப்படின்னு கம்பேர் பண்ணலாம். ஓகேயா? அல்கீன் இல்லாட்டி கார்போகேட்டைனையும் கம்பேர் பண்ணலாம். கார்போகேட்டையானையும் கம்பேர் பண்ணலாம். கார்போகேட்டையான் என்ன தெரியும்ல, ஒரு கார்பனில் ப்ளஸ் இருக்கும். ஸோ அதுதான் கார்போகேட்டையான். கார்போகேட்டையான் மட்டும் இல்லை, ஃப்ரீ ரேடிக்கலையும் பண்ணலாம். ஸோ 4 கார்போகேட்டையான் கொடுக்கலாம், இல்லை 4 ஃப்ரீ ரேடிக்கல் கொடுக்கலாம். அதில் எது இருக்கிறதுலே ஸ்டேபிள் அப்படின்னு கண்டுபிடிக்கணும். அவ்வளோதான், சிம்பிளான விஷயம். ஓகேயா? ஸோ எப்படி கொஸ்டின் வரும்னு உங்களுக்கு புரிஞ்சிருச்சு. இப்போ அடுத்து நம்ம டாபிக்குள்ளே போவோம், கான்செப்டுக்குள்ளே இறங்குவோம் வாங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஹைப்பர் கான்ஜுகேஷன் கொஸ்டின்ஸை வந்து சால்வ் பண்ணுறதுக்கு பெருசாக கான்செப்ட் ஒன்றும் தேவையே இல்லை. என்ன பண்ணணும்னா, ஜஸ்ட்டு எவ்வளோ ஆல்ஃபா ஹைட்ரோஜன் இருக்குது அப்படின்றத என்னன்னாலே போதும். பட் உங்களுக்கு கான்செப்ட் வேணும்னா நான் கடைசியில் எப்படினாலும் மறுபடியும் சொல்லித்தரேன் கான்செப்ட். ஓகேயா? பட் முதல்ல வந்து எப்படி கொஸ்டினை சால்வ் பண்ணுறது, எப்படி ஆன்சரை கண்டுபிடிக்கிறதுன்னு மட்டும் நான் சொல்கிறேன். ஓகேயா? அண்ட் அதுக்கு முன்னாடி ஹைப்பர் கான்ஜுகேஷனுக்கு 3 பேர் இருக்குது. பேக்கர் நேத்தன் எஃபெக்ட்டு, ஆன்கிமெரிக் எஃபெக்ட்டு, இல்லாட்டி நோ பாண்ட் ரெசனன்ஸ். ஓகேயா? ஸோ இந்த 3 பேரை மட்டும் நோட் டவுன் பண்ணிக்கோங்க. அடுத்து நம்ம கான்செப்டுக்குள்ளே போவோம். ஸோ பேக்கர் நேத்தன் எஃபெக்ட், ஆன்கிமெரிக் எஃபெக்ட், அப்புறம் நோ பாண்ட் ரெசனன்ஸ். ஸோ இப்போ நான் என்ன சொன்னேன்னா, இப்போ நல்லா ஃபோக்கஸ் பண்ணுங்கள். இதை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் ஹைப்பர் கான்ஜுகேஷன்லேருந்து என்ன கொஸ்டின் வந்தாலும் நீங்கள் ஆன்சர் பண்ணிடலாம். ஓகே? ஸோ நல்லா கவனிங்க. ஸோ ஹைப்பர் கான்ஜுகேஷன் கொஸ்டின் வந்துச்சு அப்படின்னா என்ன பண்ணணும், ஜஸ்ட்டு ஆல்ஃபா ஹைட்ரோஜனை எண்ணணும். எவ்வளோ ஆல்ஃபா ஹைட்ரோஜன் இருக்குது அப்படின்றத மட்டும் பார்த்தா போதும், உங்கள் வேலை ஓவர். ஓகேயா? ஸோ இப்போ ஆல்ஃபா ஹைட்ரோஜன் என்னது, இப்போ ஒரு கார்பனில் ஹைட்ரோஜனாக இருக்குல்ல, ஹைட்ரோஜன்லாம் இருக்குல்ல. ஸோ இப்போ ஆல்ஃபா கார்பன் இருந்துச்சு அப்படின்னா அதில் அட்டாச் ஆகிருக்கிற ஹைட்ரோஜன் பேர் தான் ஆல்ஃபா ஹைட்ரோஜன். அவ்வளோதான் மேட்ரு. ஸோ ஆல்ஃபா ஹைட்ரோஜன் என்னது, ஆல்ஃபா கார்பனில் இருக்கிற ஹைட்ரோஜன் பேர் தான் ஆல்ஃபா ஹைட்ரோஜன். ஓகேயா? ஸோ இப்போ ஆல்ஃபா கார்பன் என்னது, இப்போ நான் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு 3 கேஸ் சொன்னேன் தெரியுமா? இப்போது ஆப்ஷனில் அல்கீன் கொடுப்பாங்க, இல்லாட்டி கார்போகேட்டையான் கொடுத்துருவாங்க, இல்லாட்டி ஃப்ரீ ரேடிக்கல் கொடுத்துருவாங்க. இது 3ல் ஏதாவது ஒன்று கொடுத்துட்டு எந்த அல்கீன் இருக்கிறதுலே ஸ்ட்ராங்கஸ்ட் அப்படின்னு 4 அல்கீன் கொடுத்துட்டு கேட்பாங்க. ஓகேயா? ஸோ இப்போது இந்த 3 கேஸில் யார் ஆல்ஃபா கார்பன்? ஓகே, ஒன்றுமே பிரச்சனை இல்லை, ஈஸியான மேட்ரு. ஸோ இப்போ அல்கீன், கார்போகேட்டையான், ஃப்ரீ ரேடிக்கல், கரெக்டாக? ஸோ இந்த 3 இதையும் ஃபார்ம் பண்ணுற கார்பன் எது? இப்போது அல்கீன் ஃபார்ம் பண்ணுற கார்பன் எது? அல்கீன்னா டபுள் பாண்டு. இந்த டபுள் பாண்டை ஃபார்ம் பண்ணுற கார்பன் ஒன்று இது, இன்னொன்று இது ரெண்டுக்கும் தான் டபுள் பாண்ட் இருக்குது, கரெக்டாக? ஸோ இந்த ரெண்டு கார்பன் எது? இது 2 தான். அதே மாதிரி கார்போகேட்டையான் ஃபார்ம் பண்ணுற கார்பன் எது? இந்த கார்பன் மேலே தான் பாசிட்டிவ் சார்ஜ் இருக்குது. ஸோ இதுதான் ஃபார்ம் பண்ணுது. ஃப்ரீ ரேடிக்கல் ஃபார்ம் பண்ணுற கார்பன் எது? இந்த கார்பன் தான் ஃப்ரீ ரேடிக்கல் வச்சுருக்கு. ஸோ இந்த கார்பன் தான் வந்து ஃப்ரீ ரேடிக்கல் ஃபார்ம் பண்ணுற கார்பன். ஸோ இந்த கார்பன் இருக்குல்ல, இந்த கார்பனுக்கு பக்கத்து கார்பன் தான் ஆல்ஃபா கார்பன். ஓகேயா? ஸோ அல்கீன் எடுத்துக்கிட்டிங்கன்னு வச்சுக்கோங்க, அல்கீனை ஃபார்ம் பண்ணுற கார்பனுக்கு பக்கத்தில் இருக்கிற கார்பன், உடனே பக்கத்தில் இருக்கிற கார்பன் பேர் தான் ஆல்ஃபா கார்பன். ஸோ இது ஒரு ஆல்ஃபா கார்பன், இது ஒரு ஆல்ஃபா கார்பன், ஆல்ஃபா அவ்வளோதான். அதே மாதிரி கார்போகேட்டையானுக்கு உடனே பக்கத்தில் எந்த கார்பன் இருக்குது? ஒன்று இந்த சைடு இருக்குது, ஒன்று இந்த சைடு இருக்குது, அவ்வளோதான். இதுவும் பக்கத்தில் தானே இருக்குது, இதுவும் பக்கத்தில் தானே இருக்குது அப்படின்னு நீங்கள் சொல்லக்கூடாது. பக்கத்தில்னா உடனே பக்கத்தில், இப்படி இல்லை இப்படி, அவ்வளோதான். அதே மாதிரி ஃப்ரீ ரேடிக்கல் ஃபார்ம் பண்ணுற கார்பனுக்கு உடனே பக்கத்தில் இது ஒரு கார்பன், இது ஒரு கார்பன். ஸோ இது ஒரு ஆல்ஃபா, இது ஒரு ஆல்ஃபா, இது ஒரு ஆல்ஃபா, இது ஒரு ஆல்ஃபா.
ஸோ இதுதான் வந்து ஆல்ஃபா கார்பன். உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இப்போது ஆல்ஃபா ஹைட்ரோஜனை எப்படின்றது அதே அல்கீன் எக்ஸாம்பிளே எடுத்துக்குவோம். ஸோ அல்கீன் இருக்குது. ஸோ இந்த அல்கீனில் எத்தனை ஆல்ஃபா ஹைட்ரோஜன் இருக்குது அப்படின்றத சொல்லுங்கள் பார்ப்போம். ஸோ இன்னும் பெருசாகிக்கலாம் வேணாம். ஓகே, அவ்வளோதான். ஸோ இந்த அல்கீனில் எத்தனை ஆல்ஃபா ஹைட்ரோஜன் இருக்குது? ஸோ ஆல்ஃபா கார்பன் இது வந்து ஃபார்ம் பண்ணுற இது வந்து அல்கீன் ஃபார்ம் பண்ணுற கார்பன். அதுக்கு உடனே பக்கத்தில் இது ஒரு ஆல்ஃபா கார்பன், உடனே பக்கத்தில் இது ஒரு ஆல்ஃபா கார்பன். ஆல்ஃபா கரெக்டாக? ஓகே. ஸோ இப்போது இந்த கார்பன் கிட்ட எத்தனை ஹைட்ரோஜன் இருக்குது? இந்த கார்பன் வந்து வெறும் ஒரே ஒரு பாண்டு தான் ஃபார்ம் பண்ணியிருக்கு. இந்த ஒரே ஒரு பாண்டு தான் ஃபார்ம் பண்ணியிருக்கு. மீதி 3 அப்போ என்ன ஆகும்? கார்பன் 4 பாண்ட் ஃபார்ம் பண்ணும்ல. ஸோ ஒரே ஒரு பாண்டு தான் மேலே ஃபார்ம் பண்ணியிருக்கு. மீதி 3 என்ன ஆகும்? மீதி 3மே வந்து ஹைட்ரோஜன் தான். ஸோ இது ஒரு ஹைட்ரோஜன், இது ஒரு ஹைட்ரோஜன், இது ஒரு ஹைட்ரோஜன். சாரி, குட்டியாக இருக்கும்னு நினைக்கிறேன். 3 ஹைட்ரோஜன் ஃபார்ம் பண்ணுது. ஓகேயா? அதே மாதிரி இது ஒரு ஆல்ஃபா கார்பன். இந்த ஆல்ஃபா கார்பன் என்ன பண்ணுது? இந்த ஆல்ஃபா கார்பன் ஆல்ரெடி 2 பாண்ட் ஃபார்ம் ஆயிடுச்சு. ஒன்று இங்கே, இன்னொன்று இங்கே. ஸோ கார்பன் மொத்தம் 4 பாண்ட் ஃபார்ம் பண்ணும். ஸோ மீதி 2 கார்பன் வந்து ஹைட்ரோஜன். ஒரு ஹைட்ரோஜன், 2 ஹைட்ரோஜன். ஸோ இங்கே வந்து 3 ஆல்ஃபா ஹைட்ரோஜன் இருக்குது. இங்கே வந்து 2 ஆல்ஃபா ஹைட்ரோஜன் இருக்குது. ஸோ டோட்டலி இந்த கார்பன் கிட்ட 5 ஆல்ஃபா ஹைட்ரோஜன் இருக்குது. ஓகேயா? அவ்வளோதான், சிம்பிளான மேட்ரு. ஓகே, இப்போ நம்ம இந்த எக்ஸாம்பிள் பார்ப்போம். நான் ஃபஸ்ட்டு காமிச்சேன்ல, இதுவே பார்ப்போம். இந்த அல்கீனுக்கு எத்தனை ஆல்ஃபா ஹைட்ரோஜன் இருக்குது கண்டுபிடிங்க பார்ப்போம். பாஸ் பண்ணிவிட்டு கண்டுபிடிங்க. ஓகே, ஸோ மறுபடியும் அல்கீன் ஃபார்ம் பண்ணுற கார்பன் இது 2ம். உடனே பக்கத்தில் இருக்கிறது ஒன்று இது ஒரு ஆல்ஃபா, இன்னொன்று இது ஒரு ஆல்ஃபா. கரெக்டாக? ஓகே. ஸோ இந்த கார்பன் வந்து வெறும் ஒரே ஒரு பாண்டு தான் ஃபார்ம் பண்ணியிருக்கு. ஸோ இதுக்கிட்ட மிச்சம் 3 பாண்ட் இருக்குது. 3மே ஹைட்ரோஜன் தான். 1 2 3. ஸோ 3மே ஹைட்ரோஜன். அதே மாதிரி இந்த சைடு இதுவும் ஒரே ஒரு பாண்டு தான் ஃபார்ம் பண்ணியிருக்கு. ஸோ மீதி 3 1 2 3. ஸோ 3 + 3 ஹைட்ரோஜன். இங்கே ஒரு 3 ஹைட்ரோஜன் இருக்குது, இங்கே 3 ஆல்ஃபா ஹைட்ரோஜன் இருக்குது, இங்கே 3 ஆல்ஃபா ஹைட்ரோஜன் இருக்குது. ஸோ மொத்தம் இங்கே வந்து 6 ஆல்ஃபா ஹைட்ரோஜன் ஆயிரும். ஓகேயா? இதே மாதிரி இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். ஃப்ரீ ரேடிக்கல் பார்ப்போம். ஸோ இந்த இடத்துல ஃப்ரீ ரேடிக்கல் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. ஓகே, ஃப்ரீ ரேடிக்கல் இல்லை கார்போகேட்டன் எல்லாம் ஒன்று தான். கரெக்டாக? ரெண்டுமே ஒரே மாதிரி தான் இருக்கும். ஓகே. ஸோ இப்போ இதில் வந்து எவ்வளோ ஆல்ஃபா ஹைட்ரோஜன் இருக்குதுன்னு சொல்லுங்கள் பார்ப்போம். ஸோ கார்போகேட்டன் ஃபார்ம் பண்ணுற கார்பன் வந்து இது, அதுக்கு உடனே பக்கத்தில் இருக்கிறது ஒன்று இன்னொன்று 2 ஆல்ஃபா கார்பன் இருக்குது. அண்ட் இந்த 2 ஆல்ஃபா கார்பனில் எத்தனை ஆல்ஃபா ஹைட்ரோஜன் இருக்குது? ஸோ இந்த கார்பன் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஆல்ரெடி 2 பாண்டு ஃபார்ம் பண்ணிருச்சு. ஸோ கார்பன் 4 பாண்ட் ஃபார்ம் பண்ணும். ஸோ மீதி 2 பாண்டு வந்து ஹைட்ரோஜன். ஸோ ஒரு ஹைட்ரோஜன், இன்னொரு ஹைட்ரோஜன். ஸோ 2 ஆல்ஃபா ஹைட்ரோஜன் இந்த ஆல்ஃபா கார்பனில் இருக்குது. அதே மாதிரி தான் இதுவும், அதே மாதிரி தான் இது 2 பாண்ட் ஃபார்ம் பண்ணுது. ஸோ மீதி 2 ஹைட்ரோஜன் இருக்கும். ஸோ இதுவும் 2 ஹைட்ரோஜன். ஸோ இதில் வந்து 4 ஆல்ஃபா ஹைட்ரோஜன் இருக்குது. அவ்வளோதான், சிம்பிள். ஓகே. ஸோ இப்போது உங்களுக்கு எத்தனை ஆல்ஃபா ஹைட்ரோஜன் இருக்குது அப்படின்றத கண்டுபிடிக்க தெரிஞ்சிருச்சு. ஸோ அவ்வளோதான் மேட்ரு, சிம்பிள். ஸோ இப்போது கான்செப்ட் என்னது அப்படின்னா, நம்பர் ஆஃப் ஆல்ஃபா ஹைட்ரோஜன் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷ்னல் டு ஸ்டெபிலிட்டி. ஓகேயா? ஸோ இப்போது எத்தனை ஆல்ஃபா ஹைட்ரோஜன் இருக்கோ அவ்வளோ ஸ்டேபிளாக இருக்கும். எத்தனை ஆல்ஃபா கார்பன் இருக்கோ அவ்வளோ ஸ்டேபிளாக இருக்கும் உங்கள் காம்பவுண்ட் இருக்கும். இப்போ அல்கீன்கிட்ட 10 ஆல்ஃபா ஹைட்ரோஜன் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அது வந்து 8 ஆல்ஃபா ஹைட்ரோஜன் இருக்கிற அல்கீனோட ஸ்டேபிளாக இருக்கும். 10 வந்து 8 விட பெருசு. ஓகே. ஸோ எவ்வளோ ஆல்ஃபா ஹைட்ரோஜன் இருக்கோ அவ்வளோ ஸ்டேபிளாக இருக்கும் காம்பவுண்ட். அவ்வளோதான் கான்செப்ட்டு. இது மட்டும் தெரிஞ்சதுன்னா நீங்கள் கொஸ்டின்ஸ் எல்லாத்தையும் அசால்ட்டாக அடிச்சிடலாம். ஓகே. ஸோ அதுக்கு முன்னாடி இன்னும் ஒரே ஒரு சின்ன கான்செப்ட் என்னதுன்னா, ஸோ இந்த ஆல்ஃபா ஹைட்ரோஜன் ஆல்ஃபா கார்பன் இருக்குல்ல, இந்த ஆல்ஃபா கார்பன் வந்து sp3 இருக்கணும். sp3 இருக்கணும். ஓகே. sp3னா என்னது? sp3னா வந்து ஒரு கார்பன் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கு 4 பாண்ட் இருக்குது. கரெக்டாக? 4 பாண்டு. இந்த 4 பாண்டுமே வந்து சிங்கிள் பாண்டாகவே இருக்கணும் sp3னா. அதாவது இப்போது இந்த பாண்டுக்கு பதிலாக ஒரு டபுள் பாண்ட் வருதுன்னு வச்சுக்கோங்க. டபுள் பாண்ட் O இல்லை டபுள் பாண்டு C அப்படின்னா ஏதாவது ஒரு ஆல்ஃபா கார்பனில் இந்த மாதிரி டபுள் பாண்ட் ஃபார்ம் ஆகுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். அது வந்து ஆல்ஃபா கார்பனே கணக்கு இல்லை. ஓகே, வேஸ்ட்டு கார்பன். ஓகே.
ஸோ இது மட்டும் கவனிச்சுக்கோங்க. ஆல்ஃபா கார்பனில் மட்டும் ஏதாவது டபுள் பாண்டு, ட்ரிபிள் பாண்டு அதெல்லாம் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அது ஆல்ஃபா பாண்டே இல்லை அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, ஆல்ஃபா கார்பன் ஹேஸ் டபுள் பாண்ட் ஆர் ட்ரிபிள் பாண்ட் அப்படின்னா அது வேஸ்ட் கார்பன். ஓகே, வேஸ்ட் கார்பன் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க, நோட் பண்ணிக்கோங்க. ஓகேயா? ஸோ ஆல்ஃபா கார்பன் sp3 இருக்கணும். அப்படின்னா என்னது? ஆல்ஃபா கார்பனில் ஒன்லி சிங்கிள் பாண்ட் இருக்கணும், அவ்வளோதான். இந்த கான்செப்ட் மட்டும் ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா இப்போ நம்ம கொஸ்டினுக்கு போகலாம் வாங்க. கைஸ், ஒரு ரொம்பவே முக்கியமான விஷயத்தை நம்ம மறந்துட்டோம். இது வந்து ஒரு எக்ஸப்ஷன் மாதிரி பாருங்கள். ஸோ ஒரு எக்ஸப்ஷன் இருக்குன்னு சொல்லியிருக்கேன். ஸோ இந்த 2 அல்கீனில் எது இருக்கிறதுலே ஸ்டேபிள் அப்படின்னு நீங்கள் சொல்லுங்கள். ஓகேயா? நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ உங்களுக்கு கான்செப்ட் தெரியும்ல, இப்போ நீங்களே ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இதுதான் வந்து அல்கீன், இது ரெண்டும் ஃபார்மிங் கார்பன். ஸோ இதுவும் ஆல்ஃபா கார்பன். ஸோ இதுவும் ஆல்ஃபா கார்பன். ஒரே ஒரு பாண்டு தான் ஃபார்ம் ஆகிருக்கு. ஸோ 3 ஆல்ஃபா ஹைட்ரோஜன் இருக்குது இங்கே. கரெக்டாக 4 டெட்ரா வேலன்சி போக 3 ஆல்ஃபா ஹைட்ரோஜன் இங்கே இருக்குது, 3 ஆல்ஃபா ஹைட்ரோஜன் இங்கே இருக்குது. கரெக்டாக அதே மாதிரி இதுதான் அல்கீன், இதுதான் அல்கீனு. அண்ட் இது ரெண்டும் வந்து ஃபார்மிங் கார்பன். அப்போ இது ரெண்டும் வந்து ஆல்ஃபா கார்பன். ஸோ இதுவும் அதே மாதிரி இங்கே 3. ஸோ இது ரெண்டும் ஆல்ஃபா கார்பன். இங்கே 3 ஆல்ஃபா ஹைட்ரோஜன் இருக்குது, இங்கே 3 ஆல்ஃபா ஹைட்ரோஜன் இருக்குது. ஸோ இது ரெண்டுகிட்டேயுமே வந்து 6 ஆல்ஃபா ஹைட்ரோஜன் தான் இருக்குது. ஸோ இது ரெண்டுமே ஒரே மாதிரி ஸ்டெபிலிட்டி தான் இருக்குமா? இல்லை. இது வந்து இந்த சேர் மாதிரி இருக்கிறது வந்து இந்த கிண்ணம் மாதிரி இருக்கிறத விட மோர் ஸ்டேபிள். ஓகேயா? ஸோ இதுதான் வந்து இது எப்படின்னு நான் சொல்கிறேன். இது வந்து டிரான்ஸ்ஃபார்ம், இது வந்து சிஸ் ஃபார்ம். ஓகேயா? சிஸ்னா வந்து சி மாதிரியே இருக்கும். கரெக்டாக ஒரு சி மாதிரியே இருக்கும். ஓகே, ஒரு கிண்ணம் மாதிரியே இருக்கும். ஓகே, ஸோ அதுதான் வந்து சிஸ்ஸு. டிரான்ஸ்னா சேர் மாதிரி இருக்கும். ஓகேயா? டிரான்ஸ்னா வந்து ஓப்பனாக இருக்கும். சிஸ் வந்து க்ளோஸ்டாக இருக்கும், ஒரு டப்பா மாதிரி. ஓகேயா? ஸோ அதை ஞாபகம் வச்சுக்கோங்க நீங்கள். ஸோ டிரான்ஸ் தான் வந்து ஆல்வேஸ் மோர் ஸ்டேபிள் தென் சிஸ். ஓகே, ஸோ டிரான்ஸ் மோர் ஸ்டேபிள் தென் சிஸ். இது மட்டும் இல்லாமல் இப்போது இது ரெண்டும் சேம் காம்பவுண்டு தானே. ஒரு அல்கீனு அது 2 சைடில் ஒரு மெத்தில் குரூப் இருக்குது. ஒரு அல்கீனு 2 சைடில் மெத்தில் குரூப் இருக்குது. ரெண்டும் ஒன்று தான். இது மேலே இருக்குது, இது கீழே இருக்குது, அவ்வளோதான் டிஃப்ரென்ஸு. பட் இதே இது ஒரு அல்கீன் இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு அல்கீனு இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்க, ரெண்டுமே வந்து ஒரே சைடில் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இதுவும் ஒரே சைடில், இதுவும் இந்த சைடு வந்துச்சுன்னா எப்படி இருக்கும்? ஒரே சைடில் இருக்குன்னா அது எப்படி இருக்கும்? ஸோ இது ஒரு ஆல்ஃபா கார்பன், இது ஒரு ஆல்ஃபா கார்பன், அதே 3 ஆல்ஃபா ஹைட்ரோஜன், ஆனால் இது வந்து இதோட ஸ்டேபிளாக இருக்கும். ஸோ இந்த ஆர்டரில் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேயா? ஸோ ரெண்டுமே அந்த 3 ஆல்ஃபா ஹைட்ரோஜன் வந்து ஒரே சைடில் இருந்தால் ரொம்ப ஸ்டேபிள், அதுக்கடுத்து டிரான்ஸ்ஃபார்ம் ரொம்ப ஸ்டேபிள், அதுக்கடுத்து சிஸ்ஃபார்ம் ரொம்ப ஸ்டேபிள். ஓகேயா? ஸோ இந்த ஆர்டரை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ கான்செப்ட்லாம் முடிச்சு இப்போ பிவைக்யூ போட ஆரம்பிச்சிடலாம். ஸோ இப்போ நீங்கள் நீட் ப்ரிப்பரேஷன் தமிழ் சேனலுக்கு வந்து புதுசாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரிய வாய்ப்பு இல்லை. பட் ஏற்கனவே வீடியோஸ் பார்த்தவங்களுக்கு தெரியும், என்னோட ஒவ்வொரு வீடியோலையும் வந்து எம்சிக்யூஸ் இல்லை பிவைக்யூ ப்ராக்டிஸ் இன்க்ளூட் ஆகிருக்கும். ஓகே, ஸோ பிவைக்யூஸை ஆரம்பிப்போம். ஸோ நான் வந்து என்னோடய பிவைக்யூஸை வந்து இந்த புக்கில் தான் எடுப்பேன். MTG சாப்டர் வைஸ் டாபிக் வைஸ் 33 years நீட் எக்ஸாம் சொல்யூஷன்ஸ், 36 years இப்போ இருக்குது. இந்த புக்குக்கு லிங்க் வேணும்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், அமேசான் லிங்க்கு பார்த்துக்கோங்க. ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு கொஸ்டின் ஒடிஷா நீட் 2019 வந்திருக்கு, படிச்சுக்கோங்க. ஸோ 4 கார்போகேட்டைன் கொடுத்து இந்த மோஸ்ட் ஸ்டேபிள் கார்போகேட்டைன் அமங் த ஃபாலோவிங் இஸ் அப்படின்னு சொல்லி ABCDயில் 4 கார்போகேட்டைன் கொடுத்துருக்காங்க. அதில் எது இருக்கிறதுலே ஸ்ட்ராங்கஸ்ட்டு கார்போகேட்டைன் அப்படின்னு இல்லை ஸ்டேபிளஸ்ட்டு கார்போகேட்டைன் அப்படின்னு சொல்லணும். நீங்கள் எப்படி சொல்வீங்க? எந்த ஆப்ஷனில் இருக்கிறதுலே அதிகமான ஆல்ஃபா ஹைட்ரோஜன் இருக்கோ அதுதான் கரெக்ட் ஆன்சர், அவ்வளோதான். ஈஸி. சப்பர் மேட்டர், சால்ட் வாட்டர். ஸோ ஆப்ஷன் ஏல எத்தனை ஆல்ஃபா ஹைட்ரோஜன் இருக்குது கண்டுபிடிப்பாங்க. ஸோ ஸோ ஃபஸ்ட்டு ஆப்ஷன் ஏல வந்து இதுதான் காம்பவுண்டு, 3 மித்தைல் குரூப்பு ஒரு கார்பனில் இருக்குது, அதோட ஒரு கார்போ கேட்டையான் இருக்குது, அதோட இன்னொரு மித்தைல் குரூப் இருக்குது. கரெக்டாக? இதுதானே காம்பவுண்டு? ஆமாம். ஸோ இதை வந்து எப்படி கண்டுபிடிக்கிறது எத்தனை ஆல்ஃபா ஹைட்ரோஜன்னு? ஸோ இந்த கார்பனை வந்து நம்ம இங்கே எடுத்துக்குவோம், இந்த கார்பனை வந்து இங்கே எடுத்துக்குவோம், இந்த கார்பனை வந்து இங்கே எடுத்துக்குவோம். ஸோ இதுதான் வந்து நம்ம காம்பவுண்டு. இதில் வந்து ஒரு ப்ளஸ் இருக்குது அண்டு இது வந்து வெறும் மித்தைல் குரூப் தான், அப்படியே விட்டுருங்க. வெறும் ஹைட்ரோஜன் மட்டும்தான் அட்டாச் ஆகிருக்கு. இந்த கார்பனோட 3 மித்தைல் குரூப் அட்டாச் ஆகிருக்கு, 1 2 3.
ஸோ இதுதான் அவங்க காம்பவுண்டு. ஸோ இதில் எத்தனை ஆல்ஃபா ஹைட்ரோஜன் இருக்குது? ஸோ இதில் எத்தனை ஆல்ஃபா ஹைட்ரோஜன் இருக்குது? ஸோ இது கார்போகேட்டையான் ஃபார்ம் பண்ணுற கார்பன், அதுக்கு கிட்ட இது ஒரு ஆல்ஃபா கார்பன், இது ஒரு ஆல்ஃபா கார்பன். இந்த ஆல்ஃபா கார்பனில் எத்தனை ஆல்ஃபா ஹைட்ரோஜன்? 1 2 3. ஸோ இதில் 3 ஆல்ஃபா ஹைட்ரோஜன் இருக்குது. இதில் வந்து எத்தனை ஆல்ஃபா ஹைட்ரோஜன் இருக்குது? இதில் வந்து வெறும் 0 ஆல்ஃபா ஹைட்ரோஜன் தான் இருக்குது. ஏன்னா இந்த கார்பன் எத்தனை பாண்ட் ஃபார்ம் பண்ணுது? 1 2 3 4. ஸோ 4 பாண்ட் ஆல்ரெடி ஃபார்ம் பண்ணிடுச்சு. ஸோ ஒரு ஹைட்ரோஜன் கூட இதுக்கிட்ட இல்லை. ஸோ இந்த இதில் வந்து வெறும் 3 தான். ஸோ ஆப்ஷன் ஏல வெறும் 3 ஆல்ஃபா கார்பன் தான் இருக்குது. ஸோ ஆப்ஷன் பியில் பார்த்தீங்கன்னா இதுக்கு டயக்ராம்லாம் வரையவே தேவையில்லை, உங்களுக்கு அப்படியே பிக்சரை பார்த்தாவே போதும். 4 ஆல்ஃபா ஹைட்ரோஜன் இருக்குது. கரெக்டாக ஆப்ஷன் பியில் 4 ஆல்ஃபா ஹைட்ரோஜன் இருக்குது. ஸோ பி வந்து ஏவோட ஸ்டேபிளான அல்கீன். சியில் பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடில் 3 அண்ட் ரைட் சைடில் 2. ஸோ 5 ஆல்ஃபா ஹைட்ரோஜன் இருக்குது. அண்ட் ஆப்ஷன் டியில் பார்த்தீங்கன்னா 2 ஆல்ஃபா ஹைட்ரோஜன் தான் இருக்குது. ஸோ ஆப்ஷன் சி இஸ் த ரைட் ஆன்சர். அவ்வளோதான், சிம்பிள். அண்ட் இப்போது நம்ம 2005 கேட்ட கொஸ்டினை பார்ப்போம். பாருங்கள், விச் அமாங்ஸ் த ஃபாலோவிங் இஸ் த மோஸ்ட் ஸ்டேபிள் கார்போகேட்டைன்? அதே கொஸ்டின் தான். ஸோ ஆப்ஷன் ஏ சப்ப மேட்ரு CH3+. ஸோ ஆல்ஃபா கார்பன் யார்? ஸோ இப்போ கார்போகேட்டைன் ஃபார்ம் பண்ணுற கார்பன் இது, அதுக்கு பக்கத்தில் இருக்கிற கார்பன் ஆல்ஃபா கார்பன், பக்கத்தில் ஒரு கார்பனும் இல்லை. ஸோ இதில் ஆல்ஃபா கார்பனே இல்லை. ஸோ ஆல்ஃபா ஹைட்ரோஜனே இல்லை. ஸோ இதில் 0 ஆல்ஃபா ஹைட்ரோஜன். ஓகேயா? இதில் ஹைப்பர் கான்ஜுகேஷன் எஃபெக்டே கிடையாது, அவ்வளோ வீக்கு, அவ்வளோ ஸ்டேபிள் இல்லை. ஓகே, ஸோ ஆப்ஷன் ஏ வந்து அவுட்டு. ஆப்ஷன் பி வந்து ஆப்ஷன் பியில் பார்த்தாலே தெரியுது, CH3 CH2+. ஸோ இது வந்து ஃபார்மிங் கார்போகேட்டைன் ஃபார்மிங் கார்பனு, இது வந்து ஆல்ஃபா கார்பன். ஸோ 3 ஹைட்ரோஜன் இருக்குது. ஸோ 3, இதில் 3 இருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சியில் இந்த சைடு 3, சைடில் 3, கீழே 3. ஸோ ஆப்ஷன் சியில் வந்து 6 இருக்குது. ஓகே, 3 + 3 6 இருக்குது. அண்ட் ஆப்ஷன் டியில் பார்த்தீங்கன்னா மேலே 3, கீழே 3, லெஃப்ட் சைடில் 3. ஸோ 9 இருக்குது. ஸோ ஆப்ஷன் டி தான் வந்து இருக்கிறதுலே ஸ்டேபிளஸ்ட்டு கார்போகேட்டைன். அவ்வளோதான். ஸோ இப்போ நான் உங்களுக்கு ஹோம்ஒர்க்காக வந்து 1991 கேட்ட கொஸ்டின்ஸ் வந்து கொடுத்துட்றேன். அதே மாதிரி இப்போது ஒரு தியரி கொஸ்டின் கூட வந்திருக்கு. நீட் 2020 வந்து 2020 எக்ஸாமில் வந்து கேட்டிருக்காங்க. டெர்ஷரி பியூட்டைல் கார்போகேட்டைன் இஸ் மோர் ஸ்டேபிள் தேன் செகண்டரி பியூட்டைல் கார்போகேட்டைன் பிகாஸ் ஆஃப் விச் ஆஃப் த ஃபாலோவிங்? டெர்ஷரி பியூட்டைல் கார்போகேட்டைன் என்னது? சி 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 சி, இதுதான் டெர்ஷரி பியூட்டைல். கரெக்டாக? ஸோ இது டெர்ஷரி பியூட்டைல் கார்போகேட்டைன். செகண்டரி பியூட்டைல் கார்போகேட்டைன் என்னது? இது வந்து டெர்ஷரி பியூட்டைல் கார்போகேட்டைன். ஸோ இந்த கார்போகேட்டைனில் இங்கே 3 ஆல்ஃபா ஹைட்ரோஜன், இங்கே 3 ஆல்ஃபா ஹைட்ரோஜன், இங்கே 3 ஆல்ஃபா ஹைட்ரோஜன், 9 ஆல்ஃபா ஹைட்ரோஜன் இருக்குது. அதே மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா வெறும் 1 தான் இருக்குது. ஸோ இங்கே 9 ஆல்ஃபா ஹைட்ரோஜன், இங்கே வெறும் ஒரே ஒரு ஆல்ஃபா ஹைட்ரோஜன், பேஸ்ட் ஆன் ஹைப்பர் கான்ஜுகேஷன் எஃபெக்ட். ஸோ ஆப்ஷன் டி தான் ரைட் ஆன்சர். அவ்வளோ ஈஸி. உங்களுக்கு இப்போ ஹைப்பர் கான்ஜுகேஷன் கன்ஃபார்மாக புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். புரிஞ்சுதுன்னா அந்த வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. அண்ட் இந்த கமெண்ட் செக்ஷனில் வந்து சொல்லிடுங்க உங்களுக்கு புரிஞ்சுது அப்படின்னு. அப்போ தான் வந்து எனக்கு திருப்தியாக இருக்கும். அண்ட் இதே மாதிரி மீசோமெரிக் எஃபெக்ட்டுக்கும் நான் வீடியோ கண்டிப்பாக போடுறேன். இந்த பிளேலிஸ்ட்டு செக் அவுட் பண்ணுங்கள், ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி பிளேலிஸ்ட்டு. உங்களுக்கு கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் இந்த சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் புதுசாக இல்லைன்னா வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோஸை. ஓகே, அண்ட் நான் கொடுத்த ஹோம்ஒர்க்கை வந்து மறக்காமல் பண்ணிடுங்க. அதை வந்து கரெக்டான ஆன்சர் வந்து வழக்கம் போல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். யார் ஃபஸ்ட்டு கரெக்டான ஆன்சர் சொல்கிறீங்களோ அவங்களோட கமெண்ட்டை வந்து நான் பின் பண்ணிடுறேன். அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் கைஸ். பாய். இதே மாதிரி சப்போர்ட் பண்ணிட்டே இருங்க. அண்ட் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். பாய்.